தனுசு ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரக்கூடும். அது உங்கள் நம்பிக்கைகளையும் பொறுமைகளையும் சோதிக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை தரும். இந்த சோதனையை தாண்ட உதவும் பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தனி ஒளியைப் போல ஜொலிப்பவர்கள். அவர்கள் இருப்பது மட்டும் போதும். சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கிறது. தைரியம், நேர்மை, மனதார பேசும் பழக்கம் இவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களின் இயல்பான குணங்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்கள் மன உறுதியை இழக்காதவர்கள். மற்றவர்கள் தளர்ந்து போகும் நேரத்தில் கூட தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பிக்கை கொடுத்து முன்னேறுவார்கள். இதனால் பலருக்கு அவர்கள் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஊக்கமாகவும் இருக்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் உள்ள இடத்தில் எப்போதும் ஒரு தனி காந்த ஈர்ப்பு இருக்கும். அவர்களின் பேச்சு, சிந்தனை, செயல்கள் அனைத்தும் பெரிய அளவில் யோசித்து செய்யப்படுவது போல இருக்கும். அவர்கள் சாதாரண வாழ்க்கையை விரும்புவதில்லை. பெரிய கனவுகள், பெரிய இலக்குகள், பெரிய சாதனைகள், இதை நோக்கி செல்லும் மனப்பாங்கு அவர்களிடம் அதிகம் இருக்கும். பலருக்கு முடியாதது போல தோன்றும் விஷயங்களையும் தைரியமாக முயன்று வெற்றி பெறும் திறன் இவர்களிடம் இருக்கும். அதனால் பல நேரங்களில் இவர்களை அதிர்ஷ்டம் கூட நடக்கும் மனிதர்கள் என்று கூட சொல்வார்கள். தனுசு ராசிக்காரர்களின் முக்கியமான குணம் நேர்மை. அவர்கள் மனதில் இருப்பதை நேராக சொல்லிவிடுவார்கள். இதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் மனம் புண்படலாம். ஆனால் அவர்களின் நோக்கம் ஒருபோதும் கெட்டதாக இருக்காது. உண்மையை சொல்லி ஒருவரை திருத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணமே அவர்களிடம் இருக்கும். நண்பராக இருந்தால் யாராவது சிக்கலில் இருந்தால் உதவாமல் பின்வாங்குவது இவர்களுடைய கடினம். அவர்கள் சுதந்திரத்தை மிகவும் விரும்புவார்கள். கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தால் அவர்கள் மனம் அமைதியாக இருக்காது. புதிய இடங்கள், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவற்றை அடைந்து கொள்ளும் ஆர்வம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். அதனால் பல தனுசு ராசிக்காரர்கள் பயணம் செய்வதிலும் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடுவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள். வாழ்க்கையை ஒரு பெரிய பயணமாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். வேலை மற்றும் பண விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்க விரும்ப மாட்டார்கள். வளர்ச்சி வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்று எப்போதும் முயற்சி செய்வார்கள். இதனால் தொழில், வியாபாரம், கல்வி, வெளிநாட்டு வேலை போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் மிகுந்த நம்பிக்கையால் திட்டமிடாமல் முடிவெடுப்பது இவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் அன்பானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தினருக்காக மிகவும் உழைப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் தங்கள் கனவுகள் மற்றும் சுதந்திரத்தை அதிகமாக விரும்புவதால் குடும்பத்தினர் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். இதனால் அவர்கள் குடும்பத்துடன் திறந்த மனதுடன் பேசுவது மிகவும் முக்கியம். மொத்தத்தில் பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பாதையை தேர்வு செய்யும் மனிதர்கள். அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதியை கொண்டவர்கள். தைரியம், நேர்மை, கனவு காணும் திறன், உலகத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வலிமையான மனித குணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பிரதிபலிக்கிறார்கள். இதனால் பலரின் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு நண்பராக மட்டுமல்ல, ஒரு ஊக்கமாகவும் ஒரு வெளிச்சமாகவும் திகழ்கிறார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ரகசியமான குணங்களும் மறைந்துள்ள சக்திகளும் இருக்கும். வெளியில் பார்த்தால் அவர்கள் மிகவும் சிரித்து கொண்டே பேசும் மனிதர்களாக தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் மிக ஆழமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை அவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்வது போல தோன்றினாலும் அந்த விஷயத்தை மனதளவில் பல கோணங்களில் யோசித்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்களின் முடிவுகள் சரியாகிவிடும். சிலர் எப்படி இவ்வளவு சரியாக கணித்தார்கள் என்று கூட ஆச்சரியப்படுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத சோதனைகள் வரும். குறிப்பாக அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து ஒருவரிடம் அல்லது ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபோது போது திடீரென ஏமாற்றம் ஏற்படலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் சில சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை முற்றிலும் உடைந்து விடாது. மாறாக அந்த அனுபவங்கள் அவர்களை இன்னும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றும். ஒரு முறை பாடம் கற்றுக்கொண்ட பிறகு அதே தவறை மீண்டும் செய்யாமல் முன்னேறும் திறன் அவர்களிடம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் ராஜயோகம். பலரின் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேற்றம் வரும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் திடீரென பெரிய வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை, வியாபாரம், வெளிநாட்டு தொடர்புகள், பெரிய மனிதர்களின் ஆதரவு போன்றவற்றால் அவர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் உயர்ந்து செல்லும். சிலர் சாதாரண நிலைமையிலிருந்து பெரிய நிலைக்கு செல்வதும் கூட உண்டு. இதனால் அவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காலம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த உயர்வை நிலைநிறுத்த அவர்களுக்கு பொறுமைகளையும் திட்டமிடலும் மிகவும் அவசியம். சில தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் உற்சாகமாக ஒரு விஷயத்தை தொடங்குவார்கள். ஆனால் அதே வேகத்தில் வேறு விஷயங்களில் ஈடுபட்டு பழையதை விட்டுவிடுவார்கள். இந்த பழக்கத்தை கட்டுப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத உயரம் எதுவும் இருக்காது.
தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்களின் அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேர்ந்து பெரிய வெற்றிகளை உருவாக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக எண்ணமும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்ன என்று யோசிக்க தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் கோவில் வழிபாடு, தர்மம், பிறருக்கு உதவுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவார்கள். இது அவர்களுக்கு மன அமைதிகளையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் என்று பலர் நம்புகிறார்கள். இதற்கு பரிகாரமாக சில விஷயங்களை அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் குரு தொடர்பான வழிபாடுகள் செய்வது, பெரியவர்களுக்கு மரியாதை காட்டுவது, கல்வி அல்லது அறிவு சம்பந்தமான உதவிகளை பிறருக்கு செய்வது போன்றவை இவர்களின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையாக முடிவெடுக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் பலம் தானாகவே சரியாகிவிடும். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய பயணத்தை மேற்கொள்ளும் மனிதர்கள். அவர்கள் பாதையில் சில தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி செல்லும் தைரியம் அவர்களிடம் இருக்கும். கனவு காணும் மனம், உண்மையை நேசிக்கும் குணம், உலகத்தை அறிந்து கொள்ளும் ஆர்வம் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு வலிமையான ஆளுமையாக அவர்கள் உருவாகிறார்கள். இதனால் அவர்கள் வாழும் வாழ்க்கை சாதாரணமாக இல்லாமல் பலருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயணமாகவே மாறி விடுகிறது. அதே போலதான் தனுசு ராசிக்காரர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானதாகவே இருக்கும். அவர்கள் காதலில் விழுந்தால் முழு மனதோடு காதலிப்பார்கள். சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் ஒருவராக இருந்து திடீரென அந்த மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானவராக மாறிவிடுவார்கள். அவர்கள் காதலிக்கும் நபரிடம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பார்கள். பொய் பேசுவது அல்லது ஏமாற்றுவது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு பிடிக்காது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகுந்த சுதந்திர மனப்பான்மையுடன் இருப்பதால் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை தவறாக நினைக்கலாம். உண்மையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை மனதாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை மிகவும் மதிப்பார்கள். மேலும் தனுசு ராசியினருக்கு சனி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. தொழில் ரீதியான நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி விஷயங்களில் நல்லவித மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணையை அடையாளம் காணும் யோகங்கள் உண்டாகும். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெறலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். 80% நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு வாய்ப்பு, கலைத்திறமைகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையிலிருந்து பிரச்சனைகளுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல காலகட்டம். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த மாதம் ஏற்படும். எல்லா கிரகங்களுமே சுபத்துவமாக இருக்கிறது. குறிப்பாக 3ஆம் இடத்தில் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். ராசியை ராசிநாதன் சுபராக பார்க்கிறார். 6ஆம் அதிபதியாக சுக்கிரன் உச்சமாகி 4ஆம் இடத்தை அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனியுடன் சேர்ந்திருக்கிறார். சனி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. 3, 7ஆம் இடங்கள் வலுத்திருந்து 11வது வீடாகிய லாபஸ்தானத்தை குருவின் பார்வையில் இருந்தாலே தொழில் ரீதியான நன்மைகள் உண்டாகும். கணவன் மனைவி விஷயங்களில் நல்லவித மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை துணை அடையாளம் காணும் யோகங்கள் உண்டாகும். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெறலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும் அமைப்புகள் உள்ளது. புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். 80% நன்மைகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு வாய்ப்பு, கலைத்திறமையை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலுவலகத்தில் என்னை யாருமே புரிந்து கொள்வதில்லை, நீங்கள் செய்யும் வேலைக்கு மற்றவர்கள் பெயர் பெறுவது நல்லதே, செய்தாலும் கெட்ட பெயர் வாங்குவது, அலுவலகத்தில் ஏன் தான் வேலை செய்கிறோம் என்பது போன்ற அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். அம்மாவை பற்றிய கவலைகள் விலகும். தாய் அனுமதிக்காத விஷயங்களை ஏன் அனுமதிக்கவில்லை என்பது குறித்து இப்போது புரிந்து கொள்ளும் நல்ல காலகட்டமாக இருக்கும். அம்மாவோ அப்பாவோ உங்கள் விஷயத்தில் எடுத்த முடிவு என்பதை சரியென்று புரிந்து கொள்ளும் காலகட்டமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல காலகட்டம். இதனை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறும் காலகட்டம். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது சந்திரன் சேர்க்கை சுப பலன்களை தரும். இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு செல்வீர்கள். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். நகை, வீடு, சொத்து சேர்க்கை நடைபெறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வெளிநாடு ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். தொழிலில் அசூர வளர்ச்சி கிடைக்கும். சிறிய தொழில் செய்து வருபவர்கள் பெரிய அளவில் தொழிலை விரிவாக்கம் செய்வீர்கள். கேது சந்திரன் பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்கள் நல்ல இடத்தில் வரன் தேடி வரும். உங்கள் காதல் அடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்லும். பணியிடத்தில் தலைமை பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகளில் இருந்து எதிர்பார்த்த லாபத்தை பெறுவீர்கள். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வருமானங்கள் பல வழிகளில் பெருகும். நிதி நிலைமை மேம்படும். மேலும் தனுசு ராசி குரு பகவானின் சொந்த ராசியாகும். இது குருவின் ஆட்சி வீடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே நேர்மையானவர்களாகவும்
ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். குருவின் சொந்த வீடு என்பதால் இவர்களுக்கு எப்போதும் குருவின் அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலோ அல்லது தடுமாற்றத்தை சந்தித்தாலோ இறுதியில் குருவின் அருளால் முழுமையான வெற்றி கிடைக்கும். கல்வி மற்றும் ஞானத்தில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அதாவது தனுசு ராசியின் 5வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்ல உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பல நல்ல செய்திகளை பெறுவார்கள். உங்களின் படைப்பாற்றல் அதிகரிக்கும். தொழிலில் உங்களின் புதிய திட்டங்கள் நல்ல நிதி நன்மைகளை தரும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் நல்ல வெற்றிகளை பெறுவார்கள். நிதி ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்படும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இந்த நல்ல லாபங்கள் கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் பெருகும். தம்பதிகளிடையே அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் வழிநடத்தும் வேலை திட்டத்தின்படி நடக்காமல் போகலாம். மற்றவர்களுடன் சண்டையிட வேண்டியிருக்கலாம். உங்கள் பணி பாணியை ரகசியமாக வைத்திருக்கவும். இது உங்கள் வெற்றிக்கு முக்கிய முகமாகும். வரிகள், காப்பீடு அல்லது சொத்து தொடர்பான பிரச்சனைகள் மனதில் தாக்கத்தை அதிகரிக்கும். குறிப்பாக அதிர்ஷ்டம் பற்றி பேசும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திடீரென வேலை செய்யும் தன்மை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நல்ல செய்தி வந்துவிடும். சில நேரங்களில் இழந்துவிட்டோம் என்று நினைத்த விஷயங்களே மீண்டும் அவர்களிடம் திரும்பி வந்து சேரும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் பலமுறை இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படம் வைக்கும் சம்பவங்கள் நடக்கும். இது அவர்களின் மன உறுதி மற்றும் நல்ல எண்ணங்களின் பலனாகவே பலர் கருதுகிறார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் அவர்களின் சிந்தனை சக்தி தான். அவர்கள் பெரிய கனவுகளை காண்பார்கள். அந்த கனவுகளை நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த கனவுகள் நிஜமாக மாறும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களையே சந்தேகப்பட ஆரம்பித்தால் அந்த முன்னேற்றம் தாமதமாகும். இதனால் தங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செய்வது அவர்களுக்கு மிகவும் முக்கியம். மேலும் ஆன்மீகமாக அவர்கள் வளர ஆரம்பித்தால் வாழ்க்கையில் ஒரு புதிய அமைதி கிடைக்கும். கோவில் வழிபாடு, தர்மம் செய்வது, பிறருக்கு உதவுவது போன்ற நல்ல செயல்கள் அவர்களின் மனதையும் அதிர்ஷ்டத்தையும் வலுப்படுத்தும் என்று பலர் நம்புகிறார்கள். பெரியவர்களின் ஆசீர்வாதம், நல்ல நண்பர்களின் ஆதரவு இவையெல்லாம் சேர்ந்தால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். மொத்தத்தில் பார்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழும் சக்தி கொண்டவர்கள். வாழ்க்கை அவர்களை சோதித்தாலும் அந்த சோதனைகளை தாண்டி முன்னேறும் தைரியம் அவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாக இல்லாமல் பலருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பயணமாகவே மாறி விடுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் குழந்தை பருவம் மற்றும் கல்வி வாழ்க்கை மிகவும் தனித்துவமானதாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகள் போல அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்காமல் எப்போதும் ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவர்களிடம் இருக்கும். கேள்விகள் கேட்பது, உலகத்தை பற்றி அறிந்து கொள்ள முயற்சிப்பது, புதிய விஷயங்களை ஆராய்வது இவையெல்லாம் இவர்களின் இயல்பான குணங்கள். சில நேரங்களில் ஆசிரியர்களுக்கும் கூட அவர்கள் கேட்கும் கேள்விகள் ஆச்சரியமாக இருக்கும். இதனால் கல்வி வாழ்க்கையில் அவர்கள் மெதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பெரிய முன்னேற்றம் அடைவார்கள். அவர்களின் கல்வி வாழ்க்கையில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அவர்கள் புத்தகத்தில் இருக்கும் விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அறிவு, அனுபவம், புதிய சிந்தனை இவற்றை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இதனால் சில தனுசு ராசிக்காரர்கள் பயணம், வெளிநாட்டு கல்வி அல்லது வேறு மாநிலங்களில் கல்வி பெறும் வாய்ப்புகளை அடையலாம். இந்த அனுபவங்கள் அவர்களின் அறிவையும் சிந்தனைகளையும் மேலும் விரிவாக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிரிகள் மற்றும் பொறாமைப்படும் மனிதர்கள் இருப்பதும் இயல்பாகும். அவர்கள் சாதாரணமாக இருந்தாலும் கூட அவர்களின் தைரியம், நேர்மை, முன்னேற்றம் போன்றவற்றை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். குறிப்பாக அவர்கள் உயர ஆரம்பிக்கும் நேரத்தில் சிலர் அவர்களை தடுக்க முயற்சி செய்யலாம். வதந்திகள், தவறான புரிதல்கள், தேவையற்ற குற்றச்சாட்டுகள் போன்ற சிக்கல்கள் சில நேரங்களில் உருவாகலாம். ஆனால் இந்த சோதனைகள் அவர்களை நீண்ட காலம் தடுக்க முடியாது. உண்மையில் இந்த எதிர்ப்புகளை அவர்களை மேலும் வலிமையாக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய ராஜயோக காலம் வரும் என்று பலர் நம்புகிறார்கள். அந்த காலத்தில் அவர்கள் செய்த உழைப்பின் பலன் ஒரே நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை உயர்வு, பணவரவு, சமூகத்தில் மரியாதை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இவையெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் அந்த ராஜயோக காலம் அவர்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். பலர் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த உயர்வை நிலைநிறுத்த அவர்களுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் தேவை: பொறுமை மற்றும் தெளிவான சிந்தனை. அவசரமாக முடிவெடுக்காமல் அமைதியாக யோசித்து செயல்பட்டால் அந்த ராஜயோகம் நீண்ட காலம் அவர்களுடன் இருக்கும். மேலும் நல்ல நண்பர்கள், நல்ல ஆலோசனைகள், குடும்பத்தின் ஆதரவு ஆகியவை அவர்களின் வாழ்க்கையை இன்னும் வலிமையானதாக மாற்றும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்து வளர்கிறார்கள். அவர்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் அவர்களை இன்னும் புத்திசாலிகளாகவும் வலிமையானவர்களாகவும் மாற்றுகிறது. இதனால் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, பல திருப்பங்களும் பல வெற்றிகளும் நிறைந்த ஒரு வெற்றி கதையாகவே மாறி விடுகிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் தன்மைகள் பற்றி பேசும்போது
அவர்கள் பொதுவாக உற்சாகமும் சக்தியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். உடல் மொழியிலேயே ஒரு தன்னம்பிக்கை வெளிப்படும். அவர்கள் நடக்கும் விதம், பேசும் விதம், செயல்படும் விதம் எல்லாவற்றிலும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். பொதுவாக உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக உட்கார்ந்து இருப்பதை விட எப்போதும் செயல்பாட்டில் இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகமாக வேலை செய்வது, அதிகமாக பயணம் செய்வது போன்ற காரணங்களால் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். இதனால் ஓய்வு எடுப்பதும் உடலை கவனிப்பதும் அவர்களுக்கு மிகவும் அவசியம். மேலும் சில தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை ஆரம்பத்தில் பெரிதாக கவனிக்காமல் இருப்பார்கள். எதுவும் ஆகாது என்ற மனநிலையுடன் சில பிரச்சனைகளை தள்ளி வைப்பார்கள். ஆனால் வாழ்க்கையின் ஒரே கட்டத்தில் உடலை சரியாக பராமரிக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு வரும். அந்த நேரத்தில் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கவட்டம் போன்றவற்றை அவர்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்வார்கள். இதனால் உடலிலும் மனதிலும் புதிய உற்சாகம் உருவாகும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வயது காலங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று பலர் கூறுகிறார்கள். பொதுவாக அவர்களின் வாழ்க்கையில் சில வயது கட்டங்களில் திடீரென முன்னேற்றம் ஏற்படலாம். அந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை உயர்வு, புதிய வியாபாரம், சொத்து சேர்க்கை, குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகள் இவையெல்லாம் நல்ல அதிர்ஷ்ட காலங்களில் நடைபெறலாம். பல நீண்ட காலம் காத்திருந்த வாய்ப்புகள் கூட அந்த நேரத்தில் கிடைத்து வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த அதிர்ஷ்ட காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஆனால் அந்த நேரத்தில் அவசரமாக முடிவெடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது முக்கியம். ஏனென்றால் பெரிய வாய்ப்புகளும் சில பெரிய பொறுப்புகளும் வரும். அதை சரியாக சமாளித்தால் அந்த அதிர்ஷ்டம் நீண்ட காலம் அவர்களுடன் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மறைந்த ராஜயோக ரகசியங்களும் இருக்கின்றன என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையில் குரு கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அறிவு, ஆன்மீகம், நல்ல எண்ணங்கள் போன்றவை அவர்களுக்கு பெரிய பலன்களை தரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெறுவது, கல்வி மற்றும் அறிவு சம்பந்தமான உதவிகளை பிறருக்கு செய்வது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது இவையெல்லாம் அவர்களின் அதிர்ஷ்டத்தை மேலும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். மேலும் அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டு முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கும். சில நேரங்களில் அவர்கள் நினைத்ததற்கும் மேல் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த அனுபவங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை இன்னும் பெரியது என்ற உணர்வை தரும். இதனால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக அல்லாமல் தொடர்ந்து முன்னேறும் ஒரு பெரிய சாகசமாகவே பார்க்க ஆரம்பிப்பார்கள். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல உயர்வுகளையும் சில சோதனைகளையும் சந்தித்து வளர்கிறார்கள். ஆனால் அவர்கள் தைரியம், நம்பிக்கை, நல்ல மனம் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறினால் வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் மரியாதைகளையும் வழங்கும். இதனால் அவர்கள் வாழும் வாழ்க்கை பலருக்கும் ஒரு ஊக்கமாகவும் ஒரு பிரயத்தனையாகவும் மாறி விடுகிறது. மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் நிறங்கள் பற்றியும் பலர் பேசுகிறார்கள். பொதுவாக இவர்களுக்கு சில எண்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள். அந்த எண்கள் தொடர்பான தேதிகளில் தொடங்கும் முயற்சிகள் பல நேரங்களில் நல்ல பலனை தரும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல சில நிறங்களும் அவர்களின் மனநிலையை நல்லபடியாக மாற்றும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஒளிமயமான மற்றும் உயிர் ஊட்டும் நிறங்கள் அவர்களுக்கு அதிக உற்சாகத்தையும் நம்பிக்கைகளையும் தரும். இந்த நிறங்களை உடைகள், வேலை செய்யும் இடம் அல்லது தினசரி பயன்படுத்தும் பொருட்களில் பயன்படுத்தினால் அவர்களின் மனதில் ஒரு நேர்மறையான ஆற்றல் உருவாகும் என்று பலர் நம்புகிறார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் ராசிகள் பற்றியும் ஜோதிடத்தில் பல கருத்துக்கள் உள்ளன. சில ராசிக்காரர்களுடன் அவர்கள் மிகவும் எளிதாக பழகி நல்ல உறவை உருவாக்க முடியும். காரணம் அவர்களின் சிந்தனை மற்றும் வாழ்க்கை நோக்கம் ஒரே மாதிரியாக இருப்பது. இவர்கள் ஒருவர் புரிந்து கொண்டு ஊக்கப்படுத்தும் குணம் கொண்டவர்கள். இதனால் நட்பு, காதல், திருமணம் போன்ற உறவுகளில் நல்ல புரிதல் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சில ராசிகளுடன் அவர்கள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை சந்திக்கலாம். காரணம் சிந்தனை முறையும் வாழ்க்கை அணுகுமுறையும் வேறுபடுத்துவதுதான். இதனால் சிறிய விஷயங்களிலும் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் பொறுமையுடன் பேசிக்கொண்டால் அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய ஜோதிட ரகசியங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கையில் குரு கிரகம் மிக முக்கியமானதாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஜோதிடர்கள் நம்புகிறார்கள். இதனால் அறிவு, கல்வி, ஆன்மீகம், நல்ல எண்ணங்கள் போன்ற விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் முக்கிய காரணங்களாக இருக்கும். அவர்கள் நல்ல எண்ணத்துடன் முயற்சி செய்தால் பல கதவுகள் திறக்கும். சில நேரங்களில் எதிர்பாராத மனிதர்கள் கூட அவர்களுக்கு உதவி செய்வது வாழ்க்கையில் முன்னேற்றம் தருவார்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவது சாதாரண விஷயமாக இருக்காது. சில காலம் அமைதியாக இருந்த வாழ்க்கை திடீரென வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களை மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் அந்த நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் அந்த ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையை பல வருடங்களுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய கனவுகளுடன் முன்னேறும் மனிதர்கள். அவர்கள் தைரியமாக புதிய பாதைகளை தேர்வு செய்வார்கள். சில நேரங்களில் தடைகள்
தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி மீண்டும் எழுதும் மன உறுதி அவர்களிடம் இருக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கை பல சோதனைகளையும் வெற்றிகளையும் கடந்து செல்லும் ஒரு பெரிய பயணமாக மாறி விடுகிறது. அந்த பயணத்தில் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடன் இருக்கும் பலருக்கும் ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் ஒரு மனிதராகவே திகழ்கிறார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில மறைந்த அதிர்ஷ்ட ரகசியங்கள் இருப்பதாக பல ஜோதிடர்கள் கூடினாலும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு விதமான நல்ல ஆற்றல் அவர்களை சுற்றி இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் திட்டமிடாத விஷயங்களும் கூட அவர்களுக்கு நல்ல பலனை தரும். சிலர் வருடங்கள் முயற்சி செய்து அடைய முடியாத வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். இதற்கு காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் பெரிய நம்பிக்கைகளையும் தைரியம்தான் என்று பலர் நம்புகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையை பயமின்றி எதிர்கொள்ளும் குணம் கொண்டவர்கள் என்பதால் வாய்ப்புகள் அவர்களிடம் வந்து சேரும் சூழ்நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் பெரிய பண யோக காலம் வருவது மிகவும் சாதாரணமாக கருதப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் அவர்கள் அதிக உழைப்பு செய்தாலும் அதற்கான பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணவரவு திடீரென அதிகரிக்கும். அந்த நேரத்தில் புதிய தொழில் வாய்ப்பு, வியாபார வளர்ச்சி, நிலம் அல்லது சொத்து சேர்க்கை போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிலர் அந்த காலத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்து குடும்பத்தையும் சமூகத்தையும் பெருமைப்படுத்துவார்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.